ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, அம்மா கோவிலில் பொங்கல் வச்சாங்க. அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நம்ம திருவெட்டியூரில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில், எல்லையம்மன் கோவில். இது ஒரு ஸ்டாப்பிங்கே இருக்குது. நம்ம பஸ்ஸில் ஏன்னா எல்லையம்மன் கோவில் அப்படின்னு கேட்டால் சொல்லு சொல்லு என்ன சொல்லு. நீ சொன்னாதான் நான் உனக்கு வைக்க விடுவேன். நீ சொன்னாதான் இப்போ வைக்க விடுவேன். எப்போ பெருசானதுக்கப்புறம் நீ பொங்கல் வைப்பியா? ஓகே டன். நம்ம திருவெட்டியூர் போகிற ரூட்டில் எல்லையம்மன் கோவில்னு ஒரு ஸ்டாப்பிங்கே இருக்குது. அங்கே கேட்டால் அந்த கோவில் கொஞ்சம் முன்னாடி தான் இறக்கி விடுவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸான கோவில். எனி டைம் ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கோவிலுமே எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப நல்லா திருவிழாலாம் சூப்பராக பண்ணுவாங்க. இந்த கோவிலில் எப்பப்போ திருவிழா நடக்கும்னா, இந்த சித்திரை மாதம் திருவிழா நடக்கும். அண்டு ஆடி மாதம் திருவிழாவில் ரெண்டுமே நல்லா கிராண்டாக இருக்கும். பொங்கல் வைக்கிறவங்களாம் நல்லா பொங்கல் வைப்பாங்க. நிறைய கூட்டம் இருக்கும் அந்த திருவிழா அப்போல்லாம். நார்மல் டைம்லேயுமே அந்த கோவிலில் ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு மனசுக்கு அமைதியாக இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால். அம்மா எப்போ பொங்கல் வைப்பாங்கன்னா, இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து அவங்க வருஷம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் எப்போ பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு. நல்லா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. அதாவது கோவிலில் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். சரி, பசங்களுக்கு வேப்பஞ்சாலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வேப்பலை கட்டிகிட்டு இருந்தேன். கிருஷ்விக்குக்கும் மித்ராவுக்கும் 2 பேருக்குமே வேப்பஞ்சாலை கொடுக்கலாம் அப்படின்னு. எங்களுக்குமே வேப்பஞ்சலை கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்கா பசங்களுக்குமே இந்த கோவிலேருந்து வேப்பஞ்சலை கொடுத்துருக்காங்க. இப்போ மித்ராக்கும் கிருஷ்விக்குமே கொடுத்துருக்காங்க. அம்மா பொங்கல் வைக்கும்போது யார் சின்ன பசங்க, நம்ம வீட்டில் எந்த ஒரு சின்ன பசங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேப்பஞ்சலை கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் தான். இந்த மித்ராவும் கிருஷ்விக்கும் நான் தான் பொங்கல் வைப்பேன் சொல்லி பொங்கல் பானை பக்கத்துலேயே நின்றுக்கிறாங்க. பயமாக இருக்குது. தள்ளி போங்கன்றாங்க. மித்ராலாம் நவர மாட்டுது. மித்ரா போகிறத பார்த்து கிருஷ்விக்குமே பொங்கல் பானை பக்கத்துலேயே போய் நின்றுக்கிறாரு சார். அந்த நெருப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா கிருஷ்விக்கு ஒரு ஹாப்பியாகிடுறான். சிரிக்கிறான் அங்கே போய் நின்று. மித்ரா நவரவே இல்லை. அம்மா உட்காந்துருக்க வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தான். அம்மா என்ன பண்ணாங்க, பக்கத்தில் கொஞ்சம் போயிட்டு வரலாம் சொல்லி போயிட்டு வரதுக்குள்ள அவங்க இடத்த போய் மேடம் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி உக்காந்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம், என்னம்மா உனக்கு கண் எரியவே இல்லையா? அந்த புகையில் பெரியவங்களுக்கு கண் எரிச்சலாக இருக்கும், உனக்கு கண் எரியாமல் நீ பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. மித்ராக்கு இதில் ஒரு ஹாப்பினஸ்ஸு, நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு. நேற்றுலேருந்தே அவங்க ஸ்கூலில் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்துதான், நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம், நாங்கள் இனிப்பு பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. மோஸ்ட்லி நம்மளுமே சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வேப்பஞ்சாலெலாம் கொடுத்து முடிச்சுட்டு பொங்கலும் பொங்கி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா மாவிளக்கு பிசைஞ்சு வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. மாவிளக்குக்கு தேவையானதை வீட்டிலேருந்து பிசைஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தீபம் ஏற்றி உள்ளே கொண்டு போய் அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. பொங்கலுமே சாப்பிட்டாச்சு. பொங்கல் நல்லா இருந்தது. பட் இனிப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம எந்த ஒரு இதுவுமே விறகு அடுப்பில் சமைக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நாங்கள் லாஸ்ட்டு கிளம்புற வரைக்குமே மித்ரா அங்கேருந்து எழுந்துக்கவே இல்லை. மேடம் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த அடுப்பு பக்கத்துலேயே. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இதோட நெக்ஸ்ட்டு வருஷம்தான் நம்ம பொங்கல் வைப்போம். உங்களுக்கு நீங்கள் யாராவது இந்த கோவில் பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்பவே தெரியும் எல்லாருக்குமே. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.